ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் தாங்க. இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறதா இந்த விலாகில் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு 3 நாள் லீவ் விட்டது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ மண்டே ஸ்கூல் கிளப்புறது தான் ரொம்ப கஷ்டமான வேலை. அவங்களும் கொஞ்சம் டல்லாகவே இருந்தாங்க, என்னடா பண்ணுறதுன்னு. நாமளும் சின்ன வயசில் அப்படி தான் இருப்போம். ஒரு 3 நாள் லீவ் விட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக போய் தானே ஆகணும். நேற்றே என்கிட்ட சொல்லிட்டாங்க, இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக நான் டொமேட்டோ ரைஸும் பாயில்டு எக்கும் தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ இருக்க பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக்கு நிறைய புக்ஸ் கொடுத்துறாங்க. கொண்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதுக்காகவே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு எத்தனை ஆர்டர் வந்திருக்கு அப்படின்றதான் வியூ பார்த்துட்ருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஆர்டர் வந்திருக்கு. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் டெய்லி ஆர்டர் வராது. ஒரு நாள் ஆர்டர் வரும், ஒரு நாள் ஆர்டர் இருக்காது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் எனக்கு 4 ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதோட லேபிள் எல்லாமே நான் ஜென்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மீஷோ கவர் இல்லை. ஸோ அது நம்ம வாங்கியிருந்தோம். அதோட பேக்கிங் தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். இது மீஷோவோட கவர். ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேக்கிங் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி சாரீ பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு சாரீ காமிச்சது கோலம் பேட்டர்ன். சுங்குடி சாரீ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைனில் இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோலம் சாரீ பார்த்திங்கன்னா கோலம் போட்ட மாதிரி இருக்கும். சாரியில் பார்க்க லுக்காகவும் இருக்கும், நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும். நமக்கு இது வித் ப்ளவுஸோடு உங்களுக்கு வந்துடும். ஸோ மொத்தம் எனக்கு இன்றைக்கி 4 சாரீ ஆர்டர் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒன் கோலம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் செக்குடில் ஒரு குட்டி பார்டர் வச்ச மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாலிடு, அதுக்கப்புறம் ஜரிக்கட்டம். ஸோ மொத்தம் 4 சாரீ. அது ஃபஸ்ட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணிடலாம். காலையில் எப்போயுமே டெலிவரி பாய் வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம லன்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பேக்கிங் ஒரு பேக்கிங் முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்து பார்த்தோன்னா மீஷோ பேக்கிங். ஸோ மீஷோ கவரில் போட்டோன்னா நம்மளோட பேக்கிங் ஒர்க்கு முடிஞ்சிடும். எனக்கு இந்த ஒர்க்கு முடிச்சுட்டு இன்னொரு வேலை இருந்துச்சு. அம்மாவோட ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நாங்கள் ஆட் பண்ணாமல் விட்டனால கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தோம். அங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன சேஞ்சஸ் இருக்கோ அதை அப்டேட் பண்ணிட்டோன்னா அவங்க 15 டேஸில் சேஞ்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வர்ற வழியில் ஒரு இடத்துல சாப்பாடு வாங்கினேன். சாப்பாட்டோட ரேட் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. பார்ப்போம், வீட்டில் போய் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏதாவது குளுன்னு குடித்தாதான் உடம்புக்கு நல்லது. எனக்கு ரொம்ப பிடிச்சது மதுரையோட ஃபேமஸ் ஜிகர்தண்டா தான். நான் ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வாங்கியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா சப்ஜா சீட் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜெல்லி, அதுக்கப்புறம் நட்ஸு, இதெல்லாமே போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அம்மா நார்மல் ஜிகர்தண்டா போதுன்ட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் பாசந்தி வாங்கினார். இதெல்லாமே இந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவில் தான் வாங்கினோம். நல்லா குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த கோரிப்பாளையம் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஏறுறேன். சூப்பராக கட்டியிருந்தாங்க. நான் இங்கே ஆஃபீஸ் போகிறப்ப கோரிப்பாளையம் சைடு வழியாக தான் போவோம், கீழே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த இப்போ பிரிட்ஜு கட்டினது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. டக்குன்னு போக முடியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டாச்சு. ஆஸ்பத்திரி கிட்டே வந்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மதுரையோட ஃபேமஸ் இந்த சர்ச்சு தான். இந்த சர்ச்சுக்கு பெயிண்ட் அடிச்சு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள், ஒயிட் வித் ப்ளூ கலருங்க. சூப்பரான கலர் காம்பினேஷன், நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க. இருக்கிறதுலே ஒரு தெற்குவாசலில் வில்லாபுரம் சைட் போகிற பிரிட்ஜு தான் ஒரு ஒஸ்டான பிரிட்ஜு. சும்மா டச்சப் மட்டும்தான் பண்ணி வைக்கிறாங்க, தவிர ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதே இல்லை. சைடில் பாருங்கள், கொஞ்சம் இடத்துல டச்சப் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் இடத்துல டச்சப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வாங்கின சாப்பாட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா குவான்டிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா நிறைய வச்சுருந்தாங்க. நான் ஒரு சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ ரைஸ் வாங்கியிருந்தோம். இந்த ரெண்டோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் தான். அதுக்கு அப்பளமும் கொடுத்துருந்தாங்க.